எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக சூப்பராக இருக்கிற ஒரு மலபார் பிரியாணியோட ரெசிபி தான் சொல்லி கொடுக்க போகிறது. ப்ரான்ஸ் தம் பிரியாணி கண்ணூர் ஸ்பெஷல் தான். இந்த ஒரு பிரியாணி நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிடலை அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ ரொம்ப லெங்க்தி ஆகாமல் இருக்கிறதுக்காக மேக்ஸிமம் வீடியோ லெங்க்த்து கம்மி பண்ணி இருக்குது. மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 3/4 கிலோ அளவுக்கு ப்ரான்ஸ் நான் இங்கே எடுத்துருக்கு. இது நம்ம பிரியாணிக்கு எடுக்கும்போது இதோட தலை எடுக்க மாட்டாங்க. தலை வந்துட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது வறுத்து எடுக்கணும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், டேபிள் ஸ்பூன் தான், டீஸ்பூன் கிடையாது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், பெருஞ்சீரகம் இருக்குது இல்லைங்களா, அதோட பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதுக்கு உப்பு கம்மியாக போதும் வறுக்கும்போது. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் ஆட் பண்ணியிருக்கு. எல்லாம் சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் மசாலா அதில் இறங்கிறதுக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வறுத்தெடுக்கணும். வறுக்கிறதுக்காக ரொம்ப ஒன்று எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணி வச்ச எல்லா ப்ரான்ஸும் இதே மாதிரி ஒன்றா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வர்ற மாதிரி போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிருச்சுன்னா இது கருகி போயிடும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலும் இந்த ப்ரான்ஸ்லேருந்து தண்ணி இறங்கிட்டே இருக்கும். நல்லா கரெக்டாக ஃப்ரை ஆகி கிடைக்காது. 3/4 கிலோ ப்ரான்ஸும் நம்ம ஒரே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கு. இப்போ இது வச்சு நம்ம மசாலா செய்யணும், ப்ரான்ஸ் மசாலா. அதுக்கப்புறம் தான் ரைஸ் செய்வேன். லாஸ்ட்டு வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தம் போட்டு தான் பிரியாணி செய்வாங்க. மசாலைக்காக 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கு, 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கு, 2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய். இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3மே இடிச்செடுக்கணும், இல்லாட்டினா மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுக்கணும். பெரிய வெங்காயம் வந்து இதே மாதிரி நைஸாக நீளமாக கட் பண்ணி எடுக்கணும். இது இல்லாமல் தனி ஒரு வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கு. இந்த வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி சாதம் வேக வைக்கும்போது கூட போட்டு வேக வச்சுடுவேன். மிச்ச பாதி வந்துட்டு நீளமாக நைஸாக கட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காகவும் ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ மசாலா செய்யலாம். ஆல்மோஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி இருக்குது. ஆயில் தான் எடுக்கணும், தேங்காய் எண்ணெய் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது, மசாலா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கணும். அதனால இதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக அந்த வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3ம் மிக்சியில் இல்லை கல்லில் இதே மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு பேஸ்ட்டாக சேர்க்க மாட்டாங்க. மலபார் பிரியாணிக்கு இந்த மாதிரி இடித்து தான் சேர்ப்பாங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3மே. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கு. இது கலருக்காக தான் இந்த எடுத்துருக்கு, காரத்துக்காக பச்சை மிளகு நம்ம ஆட் பண்ணியிருக்கு. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், பெருஞ்சீரகத்தூள். இந்த ப்ரான்ஸ் பிரியாணிக்கு நம்ம மஸ்ட்டாக சேர்க்கிற ஒரு பவுடர் தான் இந்த சோம்போட பவுடர், பெருஞ்சீரகத்தூள். அது இந்த ப்ரான்ஸ் பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கி பச்சை மணம் போனதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து நீளமாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி இந்த தக்காளி வேகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கணும். தீ வந்து கம்மி பண்ணி தான் வைக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சிருச்சுன்னா மசாலா வந்து ட்ரை ஆகி போயிடும். இந்த மசாலா நமக்கு கொஞ்சம் ஈரமாக தான் வேணும். தக்காளி இதே மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச ப்ரான்ஸ் அது வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து உப்பு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, முதல்ல நம்ம ஆட் பண்ண உப்பு கம்மியாக இருந்தேன், அதனால தான் கொஞ்சம் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் அது செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். அது வந்து மசாலா ஃபுல்லாக அந்த ப்ரான்ஸுக்குள்ளே அப்சர்ப் ஆகி நல்லா கரெக்டாக வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு மல்லியெல்லாம் 1/2 கப் அளவுக்கு புதினேலா ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ப்ரான்ஸ் மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அடுத்தது நம்ம செய்ய போகிறது பிரியாணி ரைஸ். பிரியாணி ரைஸ் செய்கிறதுக்காக அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. குக்கரில் நீங்கள் செய்யலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் ஊற்றியிருக்கேன். ஒரு தனி வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா, அதோட பாதி நீளமாக கட் பண்ணி இதே மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வறுத்தெடுத்துக்கோங்க. இது லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக இது வந்து வறுத்தெடுத்து மாற்றி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற ஆயிலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கு. அதில் அந்த ஒரு வெங்காயத்தோட மிச்ச பாதி வந்து இதே மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு பீஸுக்கு பட்டை, 5 கிராம்பு, ஒரு 5 to 6 ஏலக்காய், 3-4 பே லீஃப் இதெல்லாமே போட்டு மறுபடியும் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் அரிசி வேகிறதுக்கான தண்ணி ஊற்றணும். 3 கப் அரிசி தான் நான் இப்போ வேக வைக்கிறேன். 4 பேருக்கு சாப்பிட்றது அளவுக்கு தான் பிரியாணி செய்ய போகிறது. 3 கப் அரிசி வேகிறதுக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி நான் இப்போ இதில் ஊற்றியிருக்கு. டபுள் குவான்டிட்டி தண்ணி. கூடவே வந்து ஒரு கேரட்டும் சின்னதாக கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் ஆட் பண்ணியிருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணியோட உப்பு வந்துட்டு நம்ம உப்புமா எல்லாம் செய்யும்போது தண்ணிக்கு இருக்கிற உப்பு இருக்குது இல்லைங்களா, அதே அளவுக்கு உப்பு வேணும். கைமா ரைஸ் தான் நான் எடுத்துருக்கு. 3 கப் அளவுக்கு இருக்குது. இது வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸ், ஜீரக ஷாலா ரைஸ் அப்படிலாம் சொல்லுவேன். நீங்கள் இது வந்து முன்னாடியே கழுகி ஊற வைக்க வேண்டியதெல்லாம் தண்ணி கொதிக்கிற டைமில் உடனே கழுகி உடனே தண்ணியில் போட்டுக்கோங்க. அதுக்கான அளவு தண்ணி தான் நம்ம வச்சுருக்கு. ஊற வச்சது போட்டுருச்சுன்னா கரெக்டாக அது வெந்து கிடைக்காது, அதிகமாக வெந்து போய்டும். இதே மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டைட்டாக இருக்கிற ஒரு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தீ வந்துட்டு கம்மி பண்ணி வைக்கணும். கம்மியாக இருக்கிற தீயில் இதே மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம போட்ட அந்த பீசஸ் எல்லாம் பாருங்கள் ஓரமாக போய் ஒட்டி நிற்கிது. அது எல்லாமே கரெக்டாக ஒரு டைம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாதி அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சுட்டு ஃபுல்லாக வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம பிரியாணி ரைஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வெந்து கிடச்சிருக்கு. கொஞ்சம் கட்டி அமங்கி இருக்கிற ரைஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் லூஸ் இதே மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலிருந்து பாதி ரைஸ் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வைக்கிறேன். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ தம் போட போகிறேன். தம் போடுறது ஸ்டவ்வில் தம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம அடுப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்க, விறகு அடுப்பு, அதில் தான் பிரியாணி எல்லாம் செய்யும்போது தம் போடுற ப்ராசஸ் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு இதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ஒரு தம்மெல்லாம் போட்டு எடுக்கலாம். அதுக்காக பாதி ரைஸ் நான் மாற்றியிருக்கு. அதுக்கப்புறம் இதே பாத்திரத்தில் கீழே ஏதாவது ரைஸ் அமங்கி ஒட்டி இருந்தால் மெதுவாக ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து எல்லாமே அந்த கடாயில் வந்து கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா, ப்ரான்ஸ் மசாலா, அது வந்துட்டு இந்த ஒரு லேயர் ரைஸுக்கு மேலே ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரான்ஸ் மசாலா மொத்தமாக இந்த ஒரு லேயர் ரைஸுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்ம மாற்றி வச்ச ரைஸ் அதுவும் வந்து இந்த மசாலைக்கு மேலே இதே மாதிரி வச்சுக்கோங்க. பாதி ரைஸ் வந்து கீழே இருக்குது, நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா போட்டுருக்கு, அதுக்கு மேலே வந்து மிச்ச பாதி ரைஸ். இப்போ வந்து தீ வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கு, தீ வந்து ஆன் பண்ணலை. மிச்சம் வந்து ரைஸ் ஃபுல்லாக இதுக்கு மேலே வச்சு மெதுவாக இதே மாதிரி ஸ்பூன் வச்சு அமர்த்தினதுக்கப்புறம்
கொஞ்சம் பாலில் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண கலர் தான் இது. நீங்கள் இதில் ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை இருந்தால் சஃப்ரோன் யூஸ் பண்ணிடலாம். அது உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பசுவும் பாலில் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கு. ஒரு கலர்ஃபுல் காம்பினேஷன் கிடைக்கிறதுக்காக தான். அதுக்கு மேலே மல்லி இலை கட் பண்ணது, ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம், புதினா இலை கட் பண்ணது எல்லாமே சேர்த்து நல்லா டைட்டாக மூடி லோ ஃப்ளேமில் 15 to 20 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே ஆவி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்துட்டு அடுப்பில் தம் போட்டு எடுக்கிற டைமில் கீழே அந்த தீயோட கனல் தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மூடி மேலே வச்சு மேலேயும் கனல் போட்டுடும். அதுக்கப்புறம் அந்த மூடிக்கும் பாத்திரத்துக்கும் இருக்கிற கேப்பு வந்துட்டு மைதா மாவு வச்சுட்டு அடைச்சிடுவேன். அந்த மாதிரி தான் தம் செய்யும். கரெக்டாக தம் செஞ்சு எடுக்கிறது அந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு லைட்டாக ஒரு தம் போட்டு தான் எடுத்துருக்கு. அவ்வளோதான், கண்ணூர் ஸ்பெஷல் ப்ரான்ஸ் பிரியாணி ரெடியாக இருக்குது. நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ண ஒரு ரெசிபி தான் இது. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணி எடுத்துருக்கு. சாதாரணமாக பிரியாணிக்கு மேட்ச் ஆகிற எல்லா சைட் டிஷ்ஷும் இந்த பிரியாணிக்கும் மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த ரெசிபி பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.